வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செகல் பேட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்டான டாபிக்ல தான் லவ் ஃபேக்டரை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், ஒரு நபர் அவரோடு இருக்கும்போது காமிக்கும் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்வார்கள். ஒரு நாள் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது அவர்கள் உண்மையான அன்பு புரியும். இதை பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க, உங்க லைஃப்ல உங்க கூட இருக்கக்கூடியவங்க உங்க மேல நிறைய அன்பு காமிப்பாங்க. இப்போ நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்க, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கள மறுபடியும் புண்படுத்தாம அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்கள நினைச்சு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி எந்த ஒரு யூஸும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இப்பவுமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அன்பை வேல்யூ பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல மீண்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க கூட வாழ பாருங்க. இவர் நமக்கு வேண்டாம் என்று விலகி வந்த பிறகும் நாம் அவரை தேடி போய் பேசுகிறேன் என்றால் அதுதான் ஒரு உண்மையான அன்பு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, நீங்க அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு வரீங்க. ஆனா அவங்களும் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போகாம அவங்க தேடி வந்து பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீ ஏன் வேணாம் சொல்லிட்டு நான் உன்ட்ட வந்து பேசணும் அப்படின்னு போவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட உங்க அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா நீங்க இருந்தீங்க. இப்போ நீங்களே வேணான்னு போகும்போது தான் ஒருத்த வந்து கெஞ்சி உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதனால சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபரின் மேல் அன்பு காமிக்கும் போது நீ விலகி செல்கிறாய் என்றால் நீ ஒருவர் மீது அன்பு காமிக்கும் போது அவரும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள், நிச்சயம் விலகி செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க உங்க மேல அன்பு காமிக்கும் போது நீங்க அவங்கள விட்டு விலகி வரீங்க, அவங்களுடைய அன்பு புரிஞ்சிக்காம வேல்யூ பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு டைம் நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிப்பீங்க. அந்த ஒரு அன்பு காமிக்கும் போது அவங்க அதை கேரி பண்ணிக்காம போவாங்க. இது பூமராங் தான். ஸோ சிம்பிளா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களுக்கு அன்பு காமிக்கிறீங்க அப்படின்ற போதும் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒருத்தங்க அன்பு காமிக்கிறாங்கன்ற போதும் அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களை ஏளனமா நினைச்சு இப்படி பண்றதுக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரலாம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் அழகாக இருக்கிறார் என்று நீங்கள் காதலித்தால் அந்த காதல் உண்மையானதாக இருக்காது. இப்போது நிறைய நபர்கள் அழகை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்களே, அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தங்க நீங்க லவ் பண்றீங்களோ அது உண்மையான லவ் இல்லை. அண்டு அந்த ஒரு அழகை பார்த்து வரக்கூடிய லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்குலாம் நிலைச்சு நிற்காது. அது எப்போ வேணா எப்படி வேணாலும் போயிடும். ஸோ உங்க லைஃப்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இவ்வளவு விரும்பியிருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியே வரது ரொம்ப பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களால அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அன்புக்காக காதலை தேடுங்க, அழகுக்காக காதலை தேடாதீங்க, உடம்புக்காக காதலை தேடாதீங்க, பணத்துக்காக காதலை தேடாதீங்க. காதலுங்கிறது வேல்யூவான ஒரு விஷயம், மனதிலிருந்து வரக்கூடிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண பாருங்க. நீங்கள் அழகா இருப்பதால் மட்டும் ஒரு நபர் உங்களுடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு நபர் உங்களுடன் இருக்க மாட்டார், திருமணமே ஆகியிருந்தாலும் கூட. நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அழகா இருக்கிறனாலையும் காசு வச்சிருக்கனாலையும் ஒரு சில நபர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்றதுலாம் இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் நீங்க அழகா இருக்குன்றதுக்காக உங்க லவ் பண்றதும், முக்கியமா உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதும் இருக்காங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதிக நாட்கள் வராது. திருமணமே ஆயிருந்தாலும் வேற வழி இல்லாம வாழ்வீங்களே தவிர சந்தோஷமா வாழ மாட்டாங்க. அப்படி வேற வழி இல்லாம வாழ முடியாதவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த லைஃப்பை விட்டு பிரிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இங்க காமனா நடக்கக்கூடிய விஷயம். உங்க லைஃப்ல அன்புக்காக விரும்பியிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு எண்ணம் வரும். நீங்க பணத்துக்காக விரும்பியிருக்கீங்க, அவங்க பணத்தை வச்சிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு அன்பு புரியாது. அன்பு புரியாதவங்கள்ட்ட அன்பு காமிச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க பணத்தை விரும்பி போயிருக்கனால உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற நினைச்ச வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.